வணக்கம் ஜெயஹிந்த். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வெகு விரைவில் இந்தியாவை நோக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம 3 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த பாதையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த போராட்டம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020-21 கோவிட் டைமில் அங்கே சரியாக உணவு போகலை, சரியான அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்ற காரணங்களுக்காக அது ஆரம்பிச்சது. 2023 ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அப்போ இந்த போராட்டம் அப்படின்றது வலுப்பெற ஆரம்பிச்சது. ஒரு ஃபார்மலைஸ்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிடைச்சது. உலகத்தோடைய கவனத்துக்கும் இது சேர்ந்தது. இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக சொல்லியிருந்தோம், அந்த ஒரு போராட்டத்தில் செப்டம்பர் மாதம் 2023 ஒரு சில போராட்டக்காரர்கள் இந்திய கொடியை பறக்க விட்டு நாங்கள் இந்தியாவோட இணையணும் அப்படின்ற குரல்களை வைத்தாங்க. பட் அதுக்கு மெஜாரிட்டியான சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. நேற்று ராவல்கோட்டில் இருக்கக்கூடிய ஈத்கா மார்க்கெட், இது அந்த அந்த சிட்டியோடைய மைய பகுதி, ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் இந்தியா பாகிஸ்தானுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லைக்கு மிக அருகில் இந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட நம்ம ஒரு பைனாகுலர் வச்சு பார்த்தோம்னா நம்ம பகுதியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. இதோடைய ஜாக் அமைப்போடைய மிக முக்கியமான தலைவர் அங்கே உரையாற்றுறாரு. இங்கே அவங்க தெளிவான வார்னிங்கை கொடுத்துட்டாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது பாகிஸ்தான் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, நாங்கள் பாகிஸ்தானியர்கள் கிடையாது. ஸோ அந்த பாகிஸ்தானோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக ஷ்ரெட் பண்ணுறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து நடத்தக்கூடிய போராட்டம் கிடையாது, மக்களாக வராங்க. ஸோ அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டீப்பாக ஆய்வு பண்ணும்போது இதுக்கு ஒரு கரகோஷம் எழுப்புறத அங்கே பார்க்க தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த ஈத்கா மார்க்கெட்டில் இதுவரை நடந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முறை தான் முதல் முறையாக இந்திய ஆதரவுக்கான குரலை அஃபிஷியலாக அவங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜாக் அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய சர்தார் அம்மன் கான் இவர் ஒரு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சை கொடுத்து டெலிவர் பண்ணியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது, பிஓகே இஸ் நாட் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான், பாகிஸ்தானோட பகுதி கிடையாது பிஓகே. வி டு நாட் நீட் பாகிஸ்தான், எங்களுக்கு பாகிஸ்தான் தேவை கிடையாது, பாகிஸ்தானுக்கு தான் பிஓகே தேவை அப்படின்றத சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய கரகோஷம் அங்கே எழும்புறதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சிக்னலில் அவங்களுடைய அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடியெல்லாம் பறக்க விடுறாங்க. ஸோ இது ஒரு பாகிஸ்தானை விட்டு விலகி தனியாக போகணும் அப்படின்ற இண்டிகேஷனை ரொம்ப தெளிவாகவே கொடுக்குது. ரெண்டாவது, இந்த ஆன்டி கவர்மெண்ட் மூமெண்ட் அப்படின்ற போது இந்த கடந்த ஒரு 24 நாட்களாக அங்கே நடக்கக்கூடிய போராட்டம், பல பேர் அங்கே கொல்லப்பட்டது. அந்த ஜாக் அமைப்பினருடைய தலைவர்களை வீடு தேடி உள்ளே போய் முஃப்தியில் இருக்கக்கூடிய போலீஸார் கைது செய்தது, கொலை செய்ததுன்ற மாதிரி நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இதோட உச்சக்கட்ட அடக்குமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க பாகிஸ்தான். அதன் பிறகு இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஜூன் 9 ஆரம்பிச்ச இந்த ப்ரொட்டஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய பெண்களும் குழந்தைகளும் 0 பாயிண்ட், அதாவது இந்தியா பாகிஸ்தானோடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க காஷ்மீரிகளுக்கு உணவை தடுக்கிறோம் அப்படின்ற முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு உங்க நாட்டோடைய ரேஷன் தேவை கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு தேவை. ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எங்களை ஒரு நிலைமைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு புஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ரூட்டை பாகிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வர ரூட்டை நீங்க மூடினீங்க அப்படின்னா எங்களுக்கு வேற ரூட்ஸை ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் இந்த போராட்டத்தோட ஹைலைட். அந்த வேற சில ரூட் எப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய பிஓகேக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீநகருக்குமான ஒரு ஓப்பன் வே இருக்கு, ஒரு பாதை இருக்கு, ஒரு ரோடு இருக்கு, அந்த வழியா ட்ரேட் பண்ண முடியும். பட் கால சூழ்நிலை காரணமாக அந்த ரோட்டை இப்போ நம்ம 2 நாடுகளும் மூடி வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஆக்சஸ் கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இந்தியா சைடில், அவங்க சைடில் கேட்டை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பிஓகே வேற, காஷ்மீர் வேற அப்படின்ற அந்த லைனே மறைஞ்சு போயிடும். 2 முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. அதன் பிறகு நீங்க இந்த மாதிரி தடையை ஏற்பட்ட பிறகு நாங்க அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணோம்னா நீங்க எங்ககிட்ட பிச்சை எடுப்பீங்க, எங்க கூட இருங்க, இந்தியா கூட போயிடாதீங்கன்னு பிச்சை எடுப்பீங்க. இந்த மாதிரியான பாயிண்ட்டுக்கு கொண்டு
இந்தியாவோடு இருக்கக்கூடிய அதாவது அவங்க சொல்றது இந்தியான்னு சொல்றது கிடையாது, காஷ்மீர். குறிப்பா அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவுடைய பகுதி. ஸோ எங்களுடைய கேட்டை ஓப்பன் பண்ற நிலைமைக்கு எங்களை புஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையை வந்து அமன் கான் அவர்கள் கொடுக்குறாரு. அதற்கும் மிகப்பெரிய கரகோஷம் எழுதுறத நம்ம பார்க்க முடியுது. உடனடியா இந்த சுச்சுவேஷனை சரி செய்யுங்க, இந்த தடை விதிக்கிறது, எங்களை வேட்டையாடுற வேலையெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தல், கோரிக்கை கிடையாது, ஒரு வலியுறுத்தலையும் வைக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ஒன் ரெக்வெஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு நார்மலைஸ் த சிச்சுவேஷன், த ரூலர்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த ரூல் ஆஃப் திஸ் இஸ் த ரூல் ஆஃப் த பீப்புள். தெர் இஸ் நோ மார்ஷல் லா ஹியர், தெர் இஸ் நோ டிக்டேட்டர் ஹியர், அண்ட் ஈவன் இஃப் தேர் வேர் ஒன் வி வுட் நாட் அக்செப்ட் எனி டிக்டேட்டர். இதுவும் இன்னொரு மிக முக்கியமான அம்சம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் கடைசி முறை கோரிக்கை வைக்கிறோம், இதை லைட்டாக எடுத்துக்காதீங்க, எங்கள் மக்களுக்குன்னு உரிமைகள் இருக்கு, இந்த இடத்துல எந்த விதமான இராணுவ சட்டமும் கிடையாது. அப்படியே ஒரு டிக்டேட்டரை வைத்து, ஒரு சர்வாதிகாரியை வச்சு நீங்கள் இராணுவ சட்டம் போட்டிங்கனாலும் அது எங்களுக்கு பைண்டிங் கிடையாது, அந்த சர்வாதிகாரியை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னது அசீம் முனீரோட பேரை எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு முன்னாடி லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் எந்த இடத்துல எந்த கார்டை பிளே பண்ணுன்றது கரெக்டாக தெரியும். கிட்டத்தட்ட அசீம் முனீருக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை எடுத்திருக்காங்க. அதன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தீப்பெட்டி எடுத்து குரங்குகிட்ட கொடுத்தா அது வந்து எல்லாத்தையும் பற்ற வைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸில் இன்னைக்கு வந்து ட்விட்டர் அப்படின்றது இருக்குது, எக்ஸ்தலம் அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்களுடைய அடக்குமுறையை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் பற்ற வைக்கணும்னு முடிவு பண்ணோம்னா, எங்களுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ட்விட்டரில் பதிவு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுவீங்க அப்படின்றதும். அதே மாதிரி இப்போ இந்த பாகிஸ்தான் தரப்பில் இவங்க சொல்கிறது என்னென்னா, காஷ்மீரிகள் பாகிஸ்தானிகள் கிடையாது. அதாவது பாகிஸ்தான் ஏதோ பெரிய ஒரு அந்த உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட இந்த ஜாதிய பாகுபாடுன்னு நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டோன்ல பேசியிருக்காங்க. காஷ்மீரிகள் பாகிஸ்தானிகள் கிடையாது. அவங்க பாகிஸ்தானிகள் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தங்களுடைய லாயலிட்டி ப்ரூவ் பண்ணணும், தங்களுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணணும் சொன்னதுக்கு இவர் நேரடியான பதில் கொடுக்குறாரு. They keep saying that Kashmiri should first prove their loyalty. Kashmir is not Pakistan. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாகிஸ்தான், காஷ்மீர் பாகிஸ்தானோட சொத்து கிடையாது அப்படிங்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. இந்த இடத்துல இந்திய கொடிகளை சில இடங்கள்ல தெளிவாக பார்க்க முடியுது. அவங்க இப்போவும் தனிநாடு கேட்டோ இல்லை இந்தியா கிட்ட போறோம்னு சொல்லி போராட்டம் நடத்தலை. ஆனால் இவங்க வந்து உணவை தடுத்தாங்க அப்படின்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் எங்களுடைய காஷ்மீருக்கும் உறவு இருக்கு, எங்களுடைய தேசம் இந்தியா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நீங்க நாளைக்கு வந்து எங்ககிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படின்ற நேரடி எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாய்லிங் லெவல் எங்க வருதுன்னா, அந்த முக்கியமா அவங்க முன்னாடி வைக்கக்கூடியது அந்த 38 அம்ச கோரிக்கை. அதுல ரொம்ப முக்கியமா பிஓகேல இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்துக்கு 12 வேகன்சிஸ் இருக்கு. அதாவது காஷ்மீர்ல இருந்து அகதிகளா போனவங்களுக்கான வேகன்சிஸ். ஆனா அந்த வேகன்சிஸ் எல்லாமே இவங்களுடைய பாகிஸ்தான் பஞ்சாப்ல உட்காந்துக்கிட்டு இவங்களோட ஆட்கள் அங்கே அனுப்புறது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பப்பட்ட அரசா மாத்துறது, அந்த மக்கள் பிரதிநிதித்துவத்தை காலி பண்றதுன்னு சொல்லி ஜனநாயகத்துக்கு எதிரான என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையில அவங்க பின்வாங்கிறதா இப்போ அந்த முறையே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அந்த இடத்துல அரிசியோ கோதுமையோ விளையாடுறது கிடையாது. இது மலைப்பகுதி, இருக்கிறவே அதிகமான நதிகள் அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த சீன நிறுவனங்கள் 15 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது 2010 அப்போ என்ன உறுதிமொழி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, உங்ககிட்ட நாங்கள் எடுக்கக்கூடிய உங்கள் இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்துக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுத்துருவோம். இப்போ மெயின்லேண்ட் பாகிஸ்தானில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா 8 ரூபா யூனிட் இருந்துச்சு 2010-12. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 2 ரூபா யூனிட்டில் நாங்கள் வந்து மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இப்போ மின்சாரம் அங்கே மெயின்லேண்டில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டு தான் இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் இருக்குது. அங்கே எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ அங்கே விளையிற கோதுமையும் அரிசியும் இவங்களுக்கு மானிய விலையில் ரேஷனில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியத்தை நிறுத்திட்டாங்க. ஏன் மானியத்தை நிறுத்தினாங்க? IMFல போயிட்டு 25வது முறையாக பிச்சை எடுக்கும்போது எந்த விதமான மானியமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற IMF உத்தரவு இருக்குது. அதை மீறி இவங்க ஒருவேளை பிஓகேக்கும் கில்கிட் பால்டிஸ்தானுக்கும் கொடுத்தாங்க, இந்திய பகுதி மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பும். பலுச்சிஸ்தான்லையும் சிந்துலையும் குறிப்பா. இப்ப சிந்து ஒண்ணுதான் இவங்களுக்கு ஓரளவுக்கு அமைதியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அங்கேயே வந்து விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய லெவல் நடந்துச்சு. பட் இந்த முட்டாள்கள் காட்டு மிராண்டிகள் 68 to 71 என்ன பண்ணாங்களோ
வரலாற்றிலிருந்து எந்த பாடத்தையும் கத்துக்காம அப்படியே மீண்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லுது. இப்ப இந்த இடத்துல அமன்கான் உட்பட நிறைய பேரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல இது ஒரு பாதுகாப்போடைய பிரச்சனை, நாட்டோடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பேசுறது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ராவோடைய உளவாளிகள், கைக்கூலிகள் அப்படின்னு பேசுறது. பஞ்சாபி இஸ்லாமியர்கள் உயர்ந்த இனம், நீங்க எங்களோட பாகிஸ்தானிகள் அந்த சொல்லணும்னு ஆசை இருந்ததுன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. இந்த நாட்டோடைய பாஸ்போர்ட்டே வேணான்னு சொல்லி பல பேர் தூக்கி குப்பையில போட்டு போறானுங்க. இந்த ஐடென்டிட்டிக்காக ஒரு இனம் இவங்களுக்கு விசுவாசத்தை காமிக்கணும்னு சொல்லி இவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல, இல்ல யாரு போய் இவங்க மனசுல அந்த விதைய வச்சாங்கன்னு தெரியல. தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு இனமா இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த போராட்டம் அவங்களுடைய ஹார்ட்லைன் பகுதிகளில் நடக்கல, இந்தியா பாகிஸ்தானுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நடக்குது. ஒருவேளை அங்க ஏதாவது ஒரு துப்பாக்கி சூடோ இவங்க ராணுவ அடக்குமுறையோ பண்ணாங்க அப்படின்னா அந்த கேட்டை உடைச்சு ஓப்பன் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ண பிறகு இந்திய தரப்புல நாம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணோம் ஒரு வேலை அப்படின்ற போது அவங்களுக்கு தேவையான உணவு, மருந்து, அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே ஸ்ரீநகர்ல இருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். இது உருவாச்சுன்னா ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேர்ல லட்சக்கணக்கான பெங்காலிகளை இவங்க எந்த அளவுக்கு கொடுமையான முறையில கொண்டாங்களோ அதே மாதிரியான நிகழ்வு இங்க ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப வரைக்கும் பலுச்சிஸ்தான் மாதிரி, கைபர் பக்துன்குவா மாதிரி அவங்க சீன நிறுவனங்கள், குறிப்பா சீனர்கள் மேல கை வைக்கல. பட் அந்த இடத்துலயுமே ஒரு பெரிய கொதிநிலை இருக்கக்கூடியதை நம்ம தெளிவா பார்க்க முடியுது. கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும் நம்ம நாட்டிலேயே, 2-3 நாள் இன்டர்நெட்டை மேபி இது பண்ணி வைப்பாங்க, ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க, இல்லை இன்டர்நெட்டை ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி வைப்பாங்க. 1 மாத காலம் இன்டர்நெட்டே இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அங்க இருக்கக்கூடிய மீர்பூரிகள் குளோபல் லெவல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான, சின்னதா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான டயஸ்போரா அப்படின்றது இருக்கு. அவங்க பல பேர் இந்தியர்களோட தொடர்புல இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் ஃபென்ஸுக்கு இந்த பக்கம், லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இந்த பக்கம், நம்ம பக்கம் பகுதிகளிலையும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க அன்றாடம் பேசிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்றத மறந்துட முடியாது. அந்த மாநில மக்களுக்கு பழமைவாதிகளை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட நான் பேசும் பொழுது ஒரு மத ரீதியான போலரைசேஷன், ஒரு அந்த சித்தாந்த ரீதி மத ரீதியான போலரைசேஷன் அப்படின்றது இப்ப கணிசமான அளவுக்கு கம்மியா இருக்கு. இப்ப இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லைக்கு பக்கத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, கேட்டை திறந்தா நீ எங்கிட்ட பிச்சை எடுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க டிக்டேட்டம் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாவோ அந்த மாதிரியான ஒரு நிலைகளோ இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 90% அங்கே கிடையாது. தெற்கு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஆதரவு அப்படின்னு இருந்தாலும் இப்போ இந்த போராட்டம் அப்படின்றது 90களில் இந்த ஆயுதத்தை நோக்கி அவங்க போகும்போது காஷ்மீரியத் அப்படின்றத முதல்ல வச்சாங்க. காஷ்மீர் தனிநாடு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி, இல்லை ஒரு சப் நேஷனலிசம் பேசுறது, இல்லை ஒரு ரீஜனலிசம் பேசுறதுன்ற மாதிரி ஐடென்டிட்டி இருந்துச்சு. பிறகு இது ஒரு மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தை நோக்கி போனது. ஒரு 35 வருடம் நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்குறோம். நான் இராணுவத்தில் இருந்த காலத்துலையுமே அவங்களுக்கு இந்த மத ரீதியான அஃபினிட்டி, அதை பேஸ் பண்ணி இந்த மென்டாலிட்டின்றது அதிகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலம் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. குறிப்பாக 2018 370 அபரகேஷனுக்கு பிறகு பெருமளவு சூழ்நிலை மாறி இருக்கு. ஒரு பக்கம் இருக்கக்கூடியவங்க செல்வ செழிப்போட டூரிஸ்ட் இன்கம் சொல்லி வளர்ச்சியை நோக்கி போறது, அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறது, பல காஷ்மீரி மாணவர்கள் IAS IPS ஆகிறது, பிளஸ் மெயின் ஸ்ட்ரீமோட அந்த தேசிய நீரோட்டத்தோட ரொம்ப சேஃபா பாதுகாப்பா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்படை தேவையான ரொட்டிக்கும் இதுக்கும் ரேஷனுக்கும் இன்னைக்கு ஒரு சிங்கடிக்கக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான திண்டாட்டம் இருக்கும் பொழுது இந்த கம்ப்ளீட் போராட்டம் அப்படின்றது இப்போ இந்தியாவை மையப்படுத்தி போகுது அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த ஆபத்தை புரிஞ்சு ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ஏதாவது பண்ணால் இது முடிவுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவுமே டெம்பரரியாக தான். ஒருவேளை இது இராணுவ ரீதியாவோ இல்லை அசிம் முனீரோடைய அந்த சர்வாதிகாரத்தனத்தாலேயோ இதை அடக்கணும்னு நினச்சாங்கன்னா வரக்கூடிய சில மாதங்கள் POKல மிகப்பெரிய பிரளயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 2027 இது ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய கொஸ்டின், இப்போ அவங்க இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க,
அந்த மத ரீதியான சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க, இவங்களை இந்தியாவோட சேர்த்தா நமக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா நீங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் நாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பை எடுக்கும் பொழுது சில இடங்களுக்கு சில டெம்பரரி ப்ரொவிஷன்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரியான டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்லா கவனிங்க, பிஓகேவுடைய மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது வேற விஷயம். பிஓகேவுடைய அந்த கீ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் இந்தியா கையில் வரும் பொழுது நம்மளுடைய அந்த மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்தியா கிடைக்கும். சமீப கால வரலாறுல ஒரு 2007க்கு பிறகான வரலாறுல தன்னுடைய உண்மையான நிலத்தை எழுந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரே நாடு அப்படின்ற இந்தியா அந்த பெருமையை கொள்ளும். இதெல்லாம் தாண்டி அங்கிருந்து போகக்கூடிய நதிகளுடைய கண்ட்ரோலை இந்தியா எடுத்துருச்சு அப்படின்னா பாகிஸ்தானும் சரி, அந்த பக்கம் சாலை அமைத்து போயிருக்கக்கூடிய சைனாவும் சரி, இந்தியாவை முறைச்சிக்கிட்டு ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு புது ஜியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்குள்ள நம்ம வருவோம். இந்திய அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. பிஓகேக்கு ஆதரவான எந்த இதுவுமே சமிக்கைகள் ஒன்றும் தெரியல. பட் இப்போ இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இதுக்கு சம்பந்தமாக சில கருத்தரங்களை நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே என்னுடைய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு அழைப்பை கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு காலம் வரும்போது இதுக்கான டீட்டெயிலை பேசுவோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.